அதாவது சார் இப்போ வந்து எப்படின்னா இது வந்து சரியான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. நான் வந்து தமிழகம் வந்து தலை நிமிரும், தமிழ் மட்டும் வெல்லும்னு சொல்றாரு தமிழக முதல்வர். இதே தமிழக முதல்வர் எங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாக்கடை தெருவில் வந்து எங்களை விட்டுருக்காரு அப்படின்னா இது வந்து தமிழகம் வந்து தலை நிமிரலை. இது வந்து எப்படின்னா விடியலாட்சியும் கிடையாது. விடியலாட்சியா இருந்திருந்தா எங்களை இன்னியாரா அவர் கூப்பிட்டு நேரம் பேச்சுவார்த்தைக்கு சேர்த்து வாங்க உங்களை வந்துட்டு எப்படின்னா இப்பயுமே வந்து 1137 பேரை பண்ணித்தரம்னு சொன்னாரு. எங்களுக்கு எப்படின்னா ஒரு ஜிஓவே போட்டிருந்தாங்க. 1137 பேருக்கு வந்து நாங்கள் பணியான ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சொன்னாங்க. அந்த பணியானவையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 8 நாள் ஆச்சு. எப்படின்னா ஒரு ஃபினான்சியல் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் எங்களுக்கு இன்னும் ஆணை வரலைன்னு சொல்றாங்க. தலைமை எங்களோட டிபிஹெச்ல போய் கேட்டா எங்களுக்கு என்ன ஆணை வரலைன்னு சொல்றாங்க. எங்களை வந்து அப்படியே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார். உண்மையான என்னன்னா அப்படியே வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதே அமைச்சர் வந்து எங்கிட்டையும் ஓட்டு கேட்டு தான் வர்றாரு. எங்கிட்ட ஓட்டு கேட்டு தான் வர்றாரு. எங்களை மதிக்கிறாரு. ஓட்டு கேட்கல தாய்மாரே எங்களுக்கு நீங்க வாக்களிச்சிருங்கலாம் கேட்கிறாரு. அப்போதைக்கு நாங்க இப்பவும் சொல்றோம், இதுல நிறைய பேர் டிஎம்கே இருக்கோம். அந்த டிஎம்கேயை எங்களை வந்து நீங்களா மிஸ்யூஸ் பண்றீங்க. இருந்தாலும் வந்து என்னோட குடும்பத்திலேயே 5 ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான் இருந்துச்சு. இதை நீங்க மாத்த வைக்காம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இல்ல அப்படின்னா அதோட விளைவுகள் வந்து மிகவும் கடினமா இருக்கும்.